மில்கா, மான்வி, இப்போ நான் சொல்றத நீங்க ஜாக்கிரதையா கேளுங்க. நம்ம ஊர்ல இருந்து சரியா 80 கிலோமீட்டர் போனா அங்க மூஷிகா குகையெல்லாம் இருக்கான். அந்த குகையில 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜக்லீஷ்ங்கிற ராட்சசன் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு வைரத்தை சமாதி பண்ணிருக்காங்கன்னு எங்க அப்பாவுக்கு சொல்லும் போது நான் கேட்டேன். அது மட்டுமில்ல, அந்த குகைக்கு அந்த வைரத்தை எடுக்க போனவங்க யாருமே இப்போ வரைக்கும் திரும்பி வரல. ஆனா எனக்கு தெரியல, அவ்வளவு விலை உயர்ந்த வைரத்தை யாருமே திருடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வைரம் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா கோடீஸ்வரர் ஆயிரலாம். அந்த வைரத்தை எப்படியாச்சும் எடுக்கணும். வாங்க. அந்த வைரத்துக்காக நம்ம போறது நல்லதா? அது மட்டும் இல்லாம அங்க ராட்சசம் இருக்கான்னு சொல்றாங்க. கண்டிப்பா போகணும். ஏன்னா அந்த வைரத்தோட மதிப்பு பல கோடியா. அது மட்டும் இல்ல, அங்க ராட்சசம் இல்லைன்னு நாம நிரூபிக்கணும். அது நடக்கணும்னா நாம அங்க போயாகணும். நான் தயாரு. மில்கா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அந்த வைரத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வரேன். அப்படி என்ன அந்த 3 பேரும் சாப்பிட வேண்டிய பொருட்களை பையில எடுத்துக்கிட்டு மல்காப்பூர் கிராமத்துல இருந்து மூஷிக குகைக்கு மேப் எடுத்துக்கிட்டு போனாங்க. அர்த்த ராத்திரியா இருந்தது. எல்லா பக்கமும் ஒரே இருட்டு. 3 பேர் நடக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனா அந்த இடமெல்லாம் ரொம்ப அமானுஷமா இருந்தது. இடத்தை சுத்தி காஞ்சி போன செடிங்க இருந்தது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அங்கத்திலிருந்து கொஞ்சம் முன்னாடி போனா மிருகங்களோட எலும்பு கூடுங்க அங்கங்க கிடந்தது. டேவிட், நம்ம சரியான ரூட்ல தான் வந்துட்டே இருக்கோமா? ஒரு வாட்டி மேப்பை பாரு. எனக்கு ஏதோ பாதை மாதிரி நம்ம போற மாதிரியா இருக்கு. சரியான பாதையில தான் போறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. திருப்பி போயிடலாமா? மேப்ல பார்த்த மாதிரி இங்க செடியெல்லாம் இருக்கணுமே. மழை விழல, அதனால எல்லாமே வாடிருச்சு. அப்படி பேசிக்கிட்டே அங்கத்துல இருந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி போனப்போ ஒரு சின்ன நதி தெரிஞ்சது. நதி பக்கத்துல இருந்த மரக்கட்டைங்க உதவியோட 3 பேரும் நதிக்குள்ள இறங்கினாங்க. அப்போ வரைக்கும் சரியா இருந்த நதியோட்டம் இவங்க 3 பேரும் இறங்கினதும் அதிகமாக ஆயிடுச்சு. வேகமா வந்துட்டு இருந்த தண்ணியில இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நதியோட்டம் சரியாயிடுச்சு. என் மோய், இந்த நதியில் நம்ம அடிச்சுக்கிட்டு போயிருப்போன்னு நான் நினச்சேடா. ஆமாம், தண்ணியில் இறங்குனதும் தண்ணியோட வேகம் எதுக்கு அவ்வளோ அதிகமாச்சு? என்னமோ அது விடு, நம்ம எப்படியோ இங்க வந்துட்டோம்ல. ஆமாம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? நடக்க முடியலடா. பக்கத்துல வந்துட்டோம். அப்படி நடந்துட்டே போனாங்க. காத்தால ஆயிடுச்சு. அப்படி கொஞ்சம் தூரம் போனதும் மேப்பை பார்த்து மூஷிக குகை இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. மேப்ல பார்த்த மாதிரியே நாம மூஷிக குகைக்கு வந்துட்டோம். ஆனா இங்க குகையே இல்லையே. என்ன இது? குகை இருக்கிற இடத்துல பாறைங்க இருந்தது. ஆனால் இங்கே குகை இருக்கிற மாதிரி ஒரு தொப்பு கூட இல்லையே. சுற்றி எல்லா பக்கமும் பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியல. அதுக்குள்ளே இருட்டு ஆயிடுச்சு. டேவிட், இங்கே குகையே இல்லைடா. நம்ம சும்மா எவ்வளோ தூரம் வந்தோம். ராத்திரி ஆகுது. வாங்க போகலாம். இப்போ போனால் விடியறதுக்குள்ளே நம்ம போயிடலாம். அப்படி சொல்லி எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது பாறைங்க நகர ஆரம்பிச்சது. பெரிய சத்தம் கேட்டுச்சு. அது பார்த்து 3 பேரும் அங்கிருந்து ஓடி போகும்போது அங்கே ஒரு குகையை பார்த்தாங்க. அப்படின்னா இங்கே குகை இருக்கு. ஆனால் இது ராத்திரியில் மட்டும்தான் தெரியுமா? சரி வாங்க, முதல்ல குகைக்கு போலாம். அந்த குகைக்குள்ள போனப்போ வழியில மனுஷ எலும்பு கூடு பார்த்தாங்க. அதை பார்த்து பயந்துட்டாங்க. இன்னும் வேகமா நடந்து முன்ன போனாங்க. அங்க ஒரு சிலைய பார்த்தாங்க. அதை பார்த்து இந்த சிலை ரொம்ப நல்லா இருக்கு. டேய், இந்த சிலை நகருதுற. அப்படி சொல்லி 3 பேரும் சிலையை திருப்பினதும் ஒரு வழி தெரிஞ்சது. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள சவப்பட்டு தெரிஞ்சது. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொணம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த பொணத்தோட கையில ஒரு வைரம் மின்னிக்கிட்டே இருந்தது. இதான் அந்த வைரம் போல. நம்ம சாதிச்சிட்டோம். இனிமே நாம கோடீஸ்வரங்க. நம்மள மாதிரி பணக்காரங்க இந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க.
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே டேவிட் அந்த வைரத்தை எடுத்தா. டேவிட் கையில் இருந்த வைரத்தை மான்வீர் எடுத்து பார்த்து, மில்கா இந்த வைரத்தை நீ வச்சுக்கூட. வேண்டாம், அவர் தூங்கு மூஞ்சிடா, அது சேஃப் இல்ல. 3 பேரும் வெளியே போகும்போது குகையில இருந்து யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு 3 பேரும் பயந்து அங்கத்திலிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீரென கீழே இருந்த குழியிலிருந்து ஒரு கை வந்து டேவிட்டை இழுத்துட்டு போயிடுச்சு. டேவிட் சத்தமா கத்திக்கிட்டே குழிக்குள்ள போயிட்டா. குழி மூடிடுச்சு. மான்வீர் அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு, வா மில்கா, சீக்கிரம் வெளியே போயிடலாம். மில்கா பயத்துல கத்திக்கிட்டே நின்னுட்டாரு. அந்த நேரத்துல சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஒரு ராட்சசன் எழுந்து வந்தான். எங்கடா போறீங்க? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக உங்களால முடியாது. என் வைரத்தை கொடுங்க, இல்லைனா நான் உங்களை கொன்னுருவேன். மில்கா இந்த வைரத்தை உன்கிட்ட வச்சுக்கோ. வா சீக்கிரம் இங்கிருந்து ஓடிடலாம். மான்வீர் வைரத்தை மில்காவோட பையில போட்டான். 2 பேரும் ஓடும்போது ஜாவ்லிஷ் மான்வீரோட தலையை பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டான். மில்கா பயந்து வைரத்தோட குகையில இருந்து ஓடி வந்துட்டா. ஓடி வெளியே வந்ததும் சூரியன் உதிச்சதும் குகை மாயமாயிடுச்சு. மில்கா அப்படியே நடந்து போய் பக்கத்துல இருந்த கிராமத்தை சேர்ந்தாரு. அது ஜைத்ர கிராமம். அங்க மரத்துக்கிட்ட கொஞ்சம் ஜனங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து வேகமா அவங்க கிட்ட போனான். அவங்க எல்லாம் மில்காவை விசித்திரமா பார்த்தாங்க. மில்கா அவங்க கிட்ட போனதும் மயங்கி விழுந்துட்டான். அட, இவன் நம்ம ஒரு பையன் இல்ல, அவனை எழுப்புங்க. மில்காவை எந்திரிச்சு உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தாங்க. மில்கா அவசரமா தண்ணியை குடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருப்பா, யார் நீ? இங்க எதுக்கு வந்த? என் பேரு மில்கா. நானும் என் நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து மோஷிகா குகைக்கு வந்தோம். அப்படின்னு நடந்ததெல்லாம் சொன்னான். ஆனால் நான் மட்டும் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். அந்த ராட்சசன் என்னையும் கொன்னுருவான்னு பயமா இருக்கு. இங்கிருந்து நம்ம போயாகணும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அந்த குகைக்கு போய் வைரத்தை தொட்டிங்களா? ஜவுலிசா வைரத்தை தொட்டவனை விட மாட்டான், கொன்னுருவான். எங்க போனாலும் தேடிக்கிட்டு வந்து கொல்லுவான். அவ சாதாரணமானவ இல்ல, உயிர் இருக்கும்போது சூனியம் வச்சு நிறைய பேரை கொன்னா. அப்படின்னா அந்த ராட்சசன் என்னையும் கொன்னுருவானா? தப்பிக்க வேற வழியே இல்லையா? அந்த வைரத்தை உன்னோட நண்பர்கள் தானே தொட்டாங்க, நீ தொடல. என்னோட நண்பன் அந்த வைரத்தை என் பையில வச்சதும் செத்து போயிட்டான். அப்படின்னு அந்த வைரத்தை எடுத்து காட்டினான். ஐயோ, என்ன வேலை பண்ணிருக்கீங்க? அந்த வைரத்தை எங்க ஊருக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இப்ப அவன் எங்க ஊருக்கு வருவான். பாரு மில்கா, இந்த வைரத்தை யார் தொடுறாங்களோ அந்த வைரம் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் அந்த ராட்சசன் அவங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டான். வைரம் கை நழுவுச்சுன்னா சீக்கிரமா ராட்சசன் அவனை கொண்டு போட்டுருவான். அதுக்கு தான் உங்க நண்பர்களை கொண்டு போட்டான். இந்த விஷயம் தெரியாம இந்த வைரத்தை எங்க ஊருக்கு எடுத்துட்டு வந்திருக்க. ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வைரம் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஆனா ராத்திரி ஆனதும் இந்த வைரத்துக்காக ஊருக்குள்ள வருவான். சீக்கிரமா சூனியக்காரி பாட்டிய சந்தி. சூனியக்காரி பாட்டியா? அது யாரு? அவங்க பெரிய மந்திரவாதி பாட்டி, நல்லவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நான் போய் மித்ரிகா காட்டுல தவத்துல இருக்கிற சூனியக்காரி பாட்டிக்கு எல்லாத்தையும் சொல்லி கூட்டிக்கிட்டு வரேன். ராத்திரி ஆகிறதுக்குள்ள பாட்டியை கூட்டிட்டு வரணும். நீ இந்த வைரத்தை வச்சுக்கிட்டு சூனியக்காரி பாட்டியோட ஆசிரமத்துல பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி மகதி காட்டுல தியானம் பண்ணிட்டு இருந்த மந்திர பாட்டி கிட்ட போய், மந்திர பாட்டி, நானு மகதி. சொல்ல மகதி. பாட்டி, ஜப்லிஸ் வைரம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொன்னாரு. என்ன சொல்ற? அப்படி நடக்க கூடாது. உடனே மந்திரவாதி பாட்டி மகதியோட ஊருக்கு வந்தாங்க. மில்கா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. இனி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. பாட்டி, என்ன ஆச்சு? அந்த ஜப்லிஸ் யாரு? அந்த வைரத்தை அவன் கையில வச்சு அந்த சவத்தை எதுக்கு அங்க வச்சீங்க? ஜப்லீஷ் ரொம்ப சக்திசாலியான மந்திரவாதி. அவ பண்ண பூஜைக்கு உதவியா சாக்கேத்துன்னு ஒரு சிஷ்யன் இருந்தான்.
தன்னோட சிஷ்யனு கூட பார்க்காம ரொம்ப இம்சை தருவான். சாக்கியத்துக்கு அவனுக்குன்னு யாருமே இல்லாம ஜப்லீஷ் பண்றது பிடிக்கலனாலும் கூட எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அவ கூடவே இருந்தா. ஜப்லீஷ் ரொம்ப வருஷங்களா அந்த குகையில தீம பூஜையெல்லாம் பண்ணி ரொம்ப பேரை பலி கொடுத்து ஒரு வைரத்தை பெற்றான். நீ கொடுத்த பலியை ஏத்துக்கிட்ட, எடுத்துக்கோ நீ கேட்ட வைரம். இதோட சக்தியால நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஆனா ஒரு வாட்டி அந்த வைரத்தை தொட்டுட்டா யாரானாலும் அந்த வைரத்தை அவங்க கிட்டயே வச்சுக்கணும். இல்லைனா அந்த வைரத்துக்கு இருக்கிற சாபத்தால அவங்களுக்கு மரணம் நிச்சயம். இந்த சாபம் உன்னை கூட விடாது. ஜாகிரதை ஜாவ்லி, அது உன் கையை விட்டு போனா எல்லா சக்தியும் உன்னை விட்டு போயிடும். உன்னோட உயிருக்கு ஆபத்து. ஜப்லீஸ் அந்த வைரத்தை கீழே விழாம கையில தங்க கயிறால கட்டிக்கிட்டான். அந்த வைரத்தால நிறைய பேரை வேதனை கொடுத்து கொன்னு போடுவான். அவ்வளோ பயங்கரமானவன். இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் பேயோட சத்தியை ஏத்துக்க மகா கரகின்கி பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜப்லீஸ் கையில் இருக்கிற தங்க கயிறு வெப்பத்துக்கு கரைஞ்சு வைரம் கீழே விழுந்துருச்சு. பூஜையில் இருக்கிற ஜப்லீஷ் அதை பார்க்கவே இல்லை. அதனால ஜப்லீஷ் சக்தி எல்லாம் போயிடுச்சு. அதை பார்த்த சாக்கேத்தோ இதான் சரியான நேரம்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு கத்தியை எடுத்து ஜப்லீஷ் தலைய வெட்டி போட்டான். ஜப்லீஷ் தலை நெருப்புல விழுந்துச்சு. ஜப்லீஷ் சத்தமா கத்திக்கிட்டு செத்துட்டான். சாக்கேத் அங்கிருந்து ஓடி போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி டேய் சாக்கேத்தோ, என்னோட வைரம் எங்கடா? என்னோட வைரம் எனக்கு வேணும். இல்லனா இந்த ஊர்ல எல்லாரையும் நான் கொல்லுவேன். ஊர்ல ராத்திரியில பேய் சுத்திக்கிட்டே இருக்குன்னு எல்லாருமே சொன்னதும் அப்ப இருந்த ஊர் தலைவர் எங்க தாத்தா கபீரா சாமியாரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி, சாமி என்ன நடக்குது? ஜகலீஷ் செத்துட்டான். ஒரு பயங்கரமான பிரேதாத்மாவா உருவாகி தன்னோட வைரத்துக்காக ஊருக்குள்ள சுத்துறான். எல்லாருமே சாகுற மாதிரி பண்ணிட்டே இருக்கான். யார் பண்ணாங்க? என்ன நடந்துச்சு? அவன் சிஷ்யனே கொன்னு போட்டு ஜப்லீஸ் கையில இருந்த அந்த வைரத்தை பிடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். அந்த வைரம் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஜப்லீஸ் பிரேதம் இந்த ஊரை விடாது. அந்த வைரம் கிடைக்கணும்னா சாக்கேத்து எங்க போனான்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி சில பேர் சாமியார் கூட ஜக்லீஷ் செத்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சாக்கேத் காட்டுக்குள்ள போன கால் தடங்களை பார்த்தாங்க. சீக்கிரமா அதுக்கு பின்னாடியே போய் அந்த சாக்கேத்துவ அவன் கிட்ட இருந்த வைரத்தை எடுத்துட்டு வந்து சாமியாருக்கு கொடுத்தாங்க. சாக்கேத்து, ஜக்லீஷ் எதுக்கு கொன்ன? என்ன ஆச்சு? நடந்த எல்லாத்தையும் சாமியாருக்கு சொன்னா. சரி, உன்கிட்ட இருக்கிற அந்த வைரத்தை முதல்ல கொடு. அப்படி சொன்னதும் பையில இருந்த வைரத்தை அந்த சாமியாருக்கு இவ கொடுத்தான். சீக்கிரமா கபீரா சாமி ஆத்மா ஆவ்யா மந்திரத்தை போட்டு அந்த கோலத்துக்குள்ள வைரத்தை வச்சு ஜப்லீஷ் பிரேதாத்மாவை கூப்பிட்டான். ஜப்லீஷ் வந்து இதான் என்னோட வைரம். என்ன கொன்ன நான் உன்னை சும்மா விடமாட்டேன். உன் கூடவே இந்த ஊர் மொத்தத்தையும் அழிக்க போற. ஜப்லீஷ், உன்னோட வைரம் உனக்கு கிடைச்சிருச்சுல்ல, இங்க இருந்து போயிரு. இந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணாங்க? இந்த ஊர்க்காரங்களை எதுக்கு நீ கொல்ற? இந்த வைரத்தால நிறைய சத்திய பொந்தணும்னு நினைச்சேன். ஆனா என் சக்தி போனதும் இந்த சாக்கேத்தோ என்ன கொன்னு போட்டான். இப்பவும் அதுக்கு நேரம் இருக்கு. நான் பூஜை பண்ற துஷ்ட சக்திக்கு 101 பேரை பலி கொடுத்தா மறுபடியும் என் உடம்பு எனக்கு வரும். அப்போ நான் நினைச்சத எல்லாத்தையும் சாதிப்பேன். உங்களை தடுக்க முடியாது. சாமியார் மந்திரத்தை சொல்லி ஜலத்தை தோணுதும் அந்த ஜப்லீஷ் பிரேதம் அந்த வைரத்துல அடங்கிருச்சு.
சீக்கிரம் அவனோட சமாதியை தோண்டி ஒரு சவப்பெட்டியில அவனோட பணத்தை அந்த வைரத்தை வச்சு ரக்ஷா ரேகையை போட்டு ரொம்ப பாதுகாப்பா அந்த ஆன்மாவை பூட்டி வச்சாங்க. மூஷிகா குகையில ஒரு சிலையை காவலுக்கு வச்சாங்க. சாமியார் தன்னை சக்தியெல்லாம் பயன்படுத்தி பகல் அந்த குகை யாருக்குமே தெரியாத மாதிரி ராத்திரியில தெரிஞ்சாலும் அந்த பிரேத வெளியே வர முடியாம பண்ணாங்க. இதான் நடந்துச்சு. இப்போ அந்த சாமியார் இல்லல்ல, இப்போ மந்திர பாட்டி தான் நம்மளை காப்பாத்தணும். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. எங்க கிட்ட அதிக நேரம் இல்ல. ராத்திரியானா அந்த ஜவுலிஷ் எல்லாரையும் கொண்டுடுவா. முதல்ல போய் 2 காக்கா ஜாவ்லிஷ் செத்த இடத்துல இருக்கிற மண்ணு ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்துட்டு வாங்க. உடனே மஹதி வேலைக்காரங்க மூலமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பாட்டிக்கு கொடுத்தாரு. பாட்டி அந்த மண்ணுல ஒரு பானைய பண்ணி மந்திர கோலை போட்டு நடுவுல கண்ணாடி ஜாடி வச்சு பானைய கண்ணாடி ஜாடியில வச்சு மந்திரங்களை படிச்சாங்க. அந்த வைரத்தை பானைக்குள்ள வச்சு அந்த பானைய கண்ணாடி ஜாடியில வச்சு காக்காக்களை பலி கொடுத்து அதோட ரத்தத்தை பானையை சுத்தி போட்டாங்க. அந்த ஜாவிஷ் ஆத்மாவை பானைக்குள்ள போட்டு கண்ணாடி மூடியில மூடிட்டாங்க. இந்த கண்ணாடி ஜாடியை எடுத்துட்டு போய் கடலுக்கு நடுவுல போட்டுடுங்க. இனி அந்த ஜாவ்லிஷ் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டா. ஆனா ஜாக்கிரதை, இதுல எந்த தவறு நடந்தாலும் என்னால திரும்பி அவனை கட்டுப்படுத்த முடியாது.